நண்பர்களே, இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய கார் ஆம்பிளிஃபையர் தான் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ண போறோம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய இரும்பு கடைக்கு ஒரு நாள் போயிருந்தேன். போயிருக்கும்போது அங்க பார்த்தீங்கன்னா இருந்தது. இது ரூ. 50 குடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட கண்டிஷனே ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. வாங்க இத ரீஸ்டோரேஷன் பண்ணுவோம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃபிரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையர் உள்ள போர்ட்லாம் எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபையர ரொம்ப சேஃபாவே பொறுமையா வந்து அத வந்து கழட்டி எடுத்துங்க. சைட்ல அந்த ஷீல்டுலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். கையிலலாம் குத்தாம பார்த்து பொறுமையா கழட்டி எடுத்துங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பழைய ஆம்பிளிஃபையர் அப்படின்றதால, இதுல வந்து சிடி டிரைவும் குடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிடிலாம் வந்து யாருமே யூஸ் பண்றதே இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்க அந்த சிடி டிரைவ் வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட போறோம். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒன்லி இந்த போர்ட மட்டும் வச்சு ஆம்பிளிஃபையர் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷீல்டு பாட்டம் சைட்ல ஒரு ஷீல்டு குடுத்துருக்காங்க. அந்த ஷீல்டு வந்து போர்டையும், அந்த ஷீல்டையும் செப்பரேட் பண்ணலான்னு பார்த்தா, அதுக்கு 3 ஸ்க்ரூ குடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவ கழட்டலான்னு பார்த்தா, ரொம்ப கழட்டவே முடியல. செமையா ரஸ்ட் ஆயி போயிருக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஸ்க்ரூல மட்டும் WD-40 இருக்கு பார்த்தீங்களா, அத அடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கழட்ட முடியல. அதுக்காக பேக் சைட்ல அந்த ஸ்க்ரூ போடுற ஒரு செப்பரேட் பார்ட்ட மட்டும் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ண பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பார்ட்ட வந்து கொஞ்ச நேரம் திரும்பி WD-40 அடிச்சு ஊற வச்சுட்டு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஸ்டான ஸ்க்ரூஸு, அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம கட் பண்ண பார்ட்டு இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா, எல்லாமே சின்ன சின்ன காம்போனன்ட் ஃபுல்லாவே SMD மவுண்டட் தான் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் ஹார்ஷா அதில இது பண்ணாலும் வந்து காம்போனன்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டு உடைஞ்சிரும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆம்பிளிஃபையரோட போர்டே வந்து வேஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் சேஃபாவே பண்ணுங்க. இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டஸ்ட்டா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட்டு ஜென்ரலா ஒரு டூத் பிரஷ்ஷ வச்சு மேல அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பிசிபிலாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்காகவே ஒரு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இருக்கு. இந்த ஐபிஏ வந்து வச்சு ஃபுல்லா வந்து போர்ட வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கிளீன் பண்ணும்போதே நம்ம வந்து ரொம்ப சேஃபா தான் பண்ணணும். ரொம்ப ஹார்டா பண்ணீங்கன்னா, அதே தான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி இதில இருக்க காம்போனன்ட்லாம் உடைச்சிட்டு தூள் தூளா போயிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த போர்டே வந்து ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதில இப்ப நான் விஷுவலா வந்து செக் பண்றேன். விஷுவலா செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த காம்போனன்ட்டுமே வந்து எதுவுமே டேமேஜ்லாம் இருக்க மாரி தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம பவர் சப்ளை குடுத்து ஆன் பண்ணலாம் அப்படின்னு போம்போது தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஒரு பவர் சப்ளை குடுக்கறதுக்காக ஒரு கனெக்டர் மாரி ஃபீமேல் கனெக்டர் குடுத்துருக்காங்க. அதுக்கான மேல் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இல்ல. இப்போ நம்ம ரொம்ப நேரமா திங்க் பண்ணிட்டே இருக்கோம். என்னடா இது? நம்ம இத எப்படி பவர் சப்ளை குடுத்து ஆன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு போர்டு பின்னாடி கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி லாஸ்ட்டா அந்த இன்புட் மட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இன்புட் குடுத்தாலே ஆன் ஆயிடும். நண்பர்களே இன்புட்ட வேற கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸைட்மென்ட் வேற தாங்கல. அதுக்காக 2 ஒயர அதில பத்த வச்சுட்டு, நம்ம பாட்டு இப்போ 12 வோல்ட் குடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். என்னதான் நடக்குதுன்னு தெரியல. ஆன் ஆகுமா? ஆன் ஆகாதான்னு தெரியல. ஒரே எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. வாங்க ஆன் ஆகுதா? இல்லையா? அப்படின்றத பார்ப்போம். இப்ப நம்ம சால்டரிங் பண்ண 2 ஒயர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு பழைய கம்ப்யூட்டரோட எஸ்எம்பிஎஸ் இருக்கு. அந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து 12 வோல்ட் வந்து குடுத்தாச்சு இதுக்கு. பவர் சப்ளை குடுத்துட்டு, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேவ எடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப ஆன் ஆகும், அப்ப ஆன் ஆகும்ன்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். கடைசி வரைக்கும் ஆன் ஆன பாடு இல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். இதில ஏதாவது டெர்மினல ஷார்ட் பண்ணி பார்த்தா ஆன் ஆகுமா? அப்படின்றதுக்காக ஷார்ட் பண்ணியும் பார்க்குறோம். ஷார்ட் பண்ணாலும் ஆன் ஆகல. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஸ்ப்ளே போர்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது மேல வந்து டவுட்டா இருந்தது. அதனால அதிலேயும் ஐபிஐ அடிச்சு கிளீன் பண்ணிட்டு, திரும்பி இன்செர்ட் பண்ணி பார்க்குறோம். இன்செர்ட் பண்ணாலும் திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சேம் ப்ராப்ளம் தான். ஆன் ஆகவே மாட்டேன்து. என்னடா இது ஆன் ஆகவே மாட்டேன்து அப்படின்ட்டு நம்மளோட கூகுள் அண்ணன உதவிக்கு கூப்பிட்டோம். அவரு என்ன சொல்றாருன்னா, இதுக்கு வந்து ப்ளஸ் 12 வோல்ட் மட்டும் குடுத்தா பத்தாது. பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இக்னிஷன் அப்படின்ற ஒரு டெர்மினல் இருக்கும். அந்த டெர்மினலையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பண்ணி விடணும். அப்பதான் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஆன் ஆகும். அது எதுக்காகன்னா, இப்ப கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாவிய ஆன் பண்ணா தான் வந்து ஆம்பிளிஃபையர்லாம் செட்டு எல்லாமே வந்து உள்ள ஆன் ஆகும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இக்னிஷன் அப்படின்ற ஒரு டெர்மினல் குடுத்துருப்பாங்க அப்படின்றத கூகுள் அண்ணன் சொல்றாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூகுள் அண்ணன் சொன்ன மாரியே நம்ம அந்த இக்னிஷன் ஸ்விட்சையும் வந்து ஷார்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளஸ் 12 வோல்ட் குடுத்துட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு திரும்பி போர்டு வந்து ஆன் ஆகல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வோல்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட்டு இன்புட் குடுக்குறோம் பார்த்தீங்களா, அது டிஸ்ப்ளே வரைக்கும் வருதா அப்படின்றதுக்காக, டிஸ்ப்ளேவாண்ட இருக்க லீட்ல வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றத. இந்த லீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 5 வோல்ட், 3.5 வோல்ட் அந்த மாரி வந்து வோல்டேஜும் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அப்புறமும் ஏன் ஆன் ஆகல அப்படின்றது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து
மல்டிமீட்டர் வச்சு எங்கங்க எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். செக் பண்ணி பார்த்தேன், என்ன ஏதாவது தெரியுதா அப்படின்றது பார்க்கறதுக்காக. என்னடா இந்த போர்டு ஆன் ஆகலையே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, பட்டுன்னு ஒரு ஐடியா வந்தது. டிஸ்ப்ளேக்கு போகிற இன்புட் வரைக்கும் நமக்கு வோல்டேஜ் வருது. நமக்கு டிஸ்ப்ளே தான் இப்போ ஆன் ஆகல. அப்போ வந்து இந்த டிஸ்ப்ளேவும் இந்த ஃப்ரண்ட் டிஸ்ப்ளே போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் மெயின் போர்டும் ஒழுங்கா கனெக்ட் ஆகலையா அப்படின்ட்டு, அந்த கனெக்ஷன் மேலே தான் வந்து எனக்கு டவுட் இருந்தது. அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, திரும்பி நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, திரும்பி ஐபிஐ வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, திரும்பி இன்சர்ட் பண்ணி பார்த்தோம். இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு திரும்பியும் ஃபெயிலியர் தான். திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு ஆன் ஆகல. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, திரும்பி நம்ம கூகுள் அண்ணாச்சிக்கிட்ட உதவி கேட்டோம். அவர் என்ன சொல்றாருன்னா, திரும்பி ஒரு 3 செகண்ட் ஆகும். டிலேயில தான் வந்து இந்த டிஸ்ப்ளே போர்டு ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே போர்டு அவர் சொன்ன மாரியே ஆன் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரே சந்தோஷம் தான். ஆனா என்ன ஒண்ணு கையில வச்சுக்கிட்டாலே இப்போ வந்து விட்டு விட்டு ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. சரி, ஓகே. நமக்கு இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் ஆகலன்ட்டு இருந்தோம். இப்போ வந்து டிஸ்ப்ளே ஆன் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில சவுண்டு எஃபெக்ட்லாம் எப்படி இருக்கு? சவுண்டு வருதா? என்ன ஏது? அப்படின்றது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இத ஃபுல்லாவே வந்து அசெம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். டிஸ்ப்ளேவும் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா விட்டு விட்டு தெரியுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வீடியோல பார்க்கும்போது தெரியும். அந்த செக்மெண்ட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. இன்கம்ப்ளீட்டா ஒரு சில செக்மெண்ட் மட்டும் எரியுது. ஒரு சில செக்மெண்ட் வந்து தெரியல. இது மேபி நான் கையில வச்சிருக்கிறதாலயும் வந்து இருக்கலாம். பட் ஆனா வந்து நமக்கு அதுவான்றது கரெக்ட்டா தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத கேபினெட்ல அந்த உள்ள ஃப்ரேம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில வந்து மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு தெரியும். இப்போ வந்து சவுண்ட் வால்யூம் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா அந்த நாப்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணிட்டோம். கரெக்ட்டா தான் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து பவர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மெயின் போர்டு வந்து ஆன் ஆயிடுச்சு. இந்த டிஸ்ப்ளே செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஃபுல்ஃபில்லா வந்து காமிக்க மாட்டேன்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ப்ளே பிசிபிய வந்து ஃபுல்லா வந்து கழட்டி டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்மேண்டில் பண்ணிட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா, அது உள்ளேயே எதுவும் இஷ்யூஸ்லாம் இருக்க மாரி தெரியல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்பி கனெக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரஸ்ட் ஆயிட்டு ஒரே டேமேஜா இருந்தது. அதனால யூஎஸ்பி கனெக்டர் வந்து வேற மாத்தியாச்சு. மாத்திட்டு, இப்போ நம்ம திரும்பி அது உள்ள எப்படி இருந்ததோ அதே மாரியே வந்து வச்சு ஃபுல்லா அசெம்பிள் பண்ணிக்கலாம். இந்த கனெக்டர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணும்போது இதோட ட்ராக்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். அதனால ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப ஹார்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா, அந்த ட்ராக் வந்து உடையறதுக்கோ வந்து இல்ல ரிமூவ் ஆகறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இப்போ வச்ச நம்ம ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாரியே வச்சு நம்ம அசெம்பிள் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அந்த பேக் டோர வச்சு க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மெயின் போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட் அவுட்புட் எடுக்கிறதுக்காக வந்து நான் இப்போ அதில ஒயர்லாம் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேல் டாப் கவர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கவர்ல வந்து நமக்கு அந்த டிவிடி டிரைவ் இருந்தது. அத வந்து கழட்டி இப்போ எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு இந்த அவுட் கேபினட் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா ரொம்ப ரஸ்ட்டா இருந்தது. அதனால இந்த போர்டு வந்து நம்ம இந்த பாட்டம் பிளேட்ல வச்சு ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்ம அந்த ஒயர்லாம் வந்து சால்டரிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் கீழ வந்து ஏதாவது பிளாஸ்டிக் பேப்பர் இல்லன்னா வந்து ஏதாவது ஸ்டிக்கர் அந்த மாரி ஏதாவது ஒட்டிட்டு, கீழ வந்து அந்த உள்ள இருக்க லீட்லாம் வந்து கீழ இந்த மெட்டல் பிளேட்ல கான்டாக்ட் ஆகக்கூடாது. அந்த மாரி ஏதாவது கீழ ஒரு இன்சுலேட்டர் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சால்டரிங்ல இருந்திருக்காது. எல்லாமே கனெக்டர்ல இருந்ததால வந்து இவங்க வந்து சால்டரிங் வந்து கீழ டச் ஆகியிருக்காது. டச் ஆகாததால உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட்லாம் ஏற்படாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயர் வந்து மேனுவலா சால்டரிங் பண்ணியிருக்கிறதால, இது வந்து டச் ஆச்சுன்னா ஷார்ட் ஆயிடும். போர்டு வந்து அப்புறம் கண்டமாயிடும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நம்ம ஒரு பேப்பர் வச்சு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்பிளிஃபையர் வந்து ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்குறோம். இந்த டிஸ்ப்ளேவும் இப்போ நம்ம ப்ராப்ளமும் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. அதாவது இருந்தாலும் லைட்டா வந்து அந்த மைல்டா அந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பைனியரோட இந்த கார் ஆம்பிளிஃபையர் சூப்பரா டெமோ மோட் வந்து போயிட்டு இருக்கு. பட் ஆனா சவுண்ட் வந்து இப்போ நம்ம எஃப்எம் மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து வச்சு செக் பண்ணி காமிக்க போறேன். என்கிட்ட ஏன்னா பென் டிரைவ்ல எதுவும் சாங் இப்போதைக்கு இல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எம் மட்டும் தான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க போறேன். இப்போ எஃப்எம் செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் சைடில இதோட ஸ்பீக்கரோட அவுட்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த அவுட் சைடில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் இப்போதைக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட்ட வந்து ஃபுல்லாவே நம்ம இந்த ஆம்பிளிஃபையர வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கரும் இதில கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆன் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 செகண்ட் டிலே எடுக்குது. டிலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து தானா ஆன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லுக்க பார்க்கறதுக்கே வந்து சூப்பரா இருக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆன் பண்ணும்போது இனிஷியலா அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் பார்டர்லாம் வந்து சூப்பரா வரும். இந்த மாரி போயிட்டு, போயிட்டு வரும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இத பார்க்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதில எஃப்எம் தான் வந்து வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதோட சவுண்ட் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம இதிலேயே வந்து லிங்க் பண்ணோம்னா வந்து ஒரு வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப அதிகமா போயிடும். நீங்களும் வந்து பார்க்க மாட்டீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது, இதில என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பிரீஃபா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா ரீஸ்டோரேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இன்ஸ்டா பேஜும் வந்து கீழே லிங்க் பண்ணியிருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நம்ம எந்த மாதிரியான டாபிக்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் எல்லாமே பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். அடுத்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம்.